Hello viewers, welcome to my channel என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹாலிடே என்ஜாய்மெண்ட் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த பொங்கல் ஹாலிடேஸில் நாங்கள் எங்கே போனோம், என்ன பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தான். பொதுவாகவே கோயம்புத்தூர் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது ஒன்று ஈஷா, இன்னொன்று கோவை குற்றாலம். ஸோ இங்கே இது ரெண்டுமே ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்க அந்த ட்ரைபல் வில்லேஜும் ரொம்ப இன்டீரியர் ஏரியா தான். அதுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இருக்கும், க்ரீனரிஸ் ரொம்பவே அழகாக இருக்கும். அங்கங்கே ஸ்டால் போட்டு இந்த மாதிரி எல்லாம் விற்றுட்ருப்பாங்க. ப்ளஸ் நிறைய ஃபேமிலிஸ் எந்த ஒரு ஹாலிடேனாலும் இங்கே இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதுக்கு தான் விரும்புவாங்க. பார்த்திங்கன்னா நிறைய பாக்கு மரம், தென்னை மரம், ரெண்டு வழியும் கவர் பண்ணி நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும். பொதுவாகவே நம்மளோட இந்த ஹரிபரி லைஃப்பில் மந்த்லி ஒன்ஸோ இல்லை எப்போல்லாம் நமக்கு ஹாலிடேஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி ஏரியாவை விசிட் பண்ணோம்னா நமக்கு ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுவும் நம்மளோட ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் இருக்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சேர்ந்து போகிறது இன்னுமே ஜாலி தான். நாங்களும் அப்படி எங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு தான் போயிருந்தோம். அன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த நாள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணோம். குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அங்கே நிறையவே இந்த மாதிரி பாக்கு மரம் அதிகம். பாக்கு மரத்தோட அந்த தோப்பு, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு இதெல்லாமே அந்த வழி ஃபுல்லாக கவர் பண்ணி உள்ளே நுழையும் போதே நமக்கு ரொம்பவே சில்லுன்னு இருக்கும், நல்லா இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கே. ஸோ நிறைய எந்த ஒரு ஹாலிடேஸ்னாலும் நிறைய ஃபேமிலிஸும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடு போயிட்டுருப்பாங்க. ஈஷா ரொம்பவே ஃபேமஸ், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். அங்கேயும் எப்போவுமே ஹாலிடேஸ்னால் கூட்டமாக இருக்கும். பொதுவாக அந்த மாதிரி மலை அடிவாரங்களுக்கு போய் வந்தால் நம்ம அந்த ஃப்ரெஷ்ஷான காற்று ஃபீல் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். மைண்ட் டோட்டலாக ரிலாக்ஸ் ஆகிடும். நாங்களும் அந்த மாதிரி தான் அடிக்கடி இந்த மாதிரி லீவ் கிடைக்கும் போதெல்லாம் போவோம். ஸோ எல்லா குழந்தைங்க மாதிரியும் அபியும் அன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அவங்க அண்ணா இவர் ஃபேமிலி ஃப்ரெண்ட் எங்களுக்கு, அந்த குழந்த, அந்த குட்டி தம்பியோட அபி ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு முன்னாடி உட்காந்துட்டு வந்துட்டு இருந்தா. எப்பயுமே இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போகுனா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒருத்தர் கேர் பண்ணிப்பாங்க, எப்படி சொசைட்டியில் பிஹேவ் பண்ணுறது, எப்படி அடுத்தவங்கள கேர் பண்ணுறது, எப்படி அடுத்தவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அந்த மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக நம்ம குழந்தைகளும் கற்றுப்பாங்க, நம்மளும் புரிஞ்சுக்குவோம். இன்னொரு விஷயம், நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் இந்த மாதிரி ட்ரிப்பெல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை புரிஞ்சுக்கிட்ட நல்ல நண்பர்களோடு போகும்போது நம்மளோட பேர்டன் எப்பயுமே குறையும். ஸோ ஒரு வழியாக நாங்கள் அந்த ஏரியாவை ரீச் பண்ணுறதுக்காக ட்ராவல் பண்ணி போயிட்டுருந்தோம். நிறைய ஃபெஸ்டிவல்ங்கிறதுனால அங்கங்கே அந்த வில்லேஜில் எல்லாமே போட்டியெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதெல்லாம் கவர் பண்ண முடியாததுனால இதில் இன்க்ளூட் பண்ணலை. நிறைய நேரம் இருந்தால் ரொம்பவே போர் அடிக்குங்கிறதுனாலையும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிட்டேன். இந்த குட்டி தம்பி அப்பப்போ போஸ் கொடுத்துட்டு இருந்தார் ஃபோட்டோவுக்கு. ஃபஸ்ட்டு வெள்ளிங்கிரி மலை அந்த டெம்பிள் கிட்ட ரீச் ஆனதும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வண்டியில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஒரு மங்கி அழகாக ஓப்பன் பண்ணி அதுக்கு தேவையானதெல்லாம் எதாக இருக்கான்னு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ வெள்ளிங்கிரி மலையிலேருந்து ரிட்டர்ன் ஆகிற வழியில் இருக்க அந்த ஃபாரஸ்ட் ஏரியா தான் இது. இந்த வெள்ளிங்கிரி மலைக்கு போகிற வழியில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அந்த செக் போஸ்ட்லேருந்து ரைட் எடுத்தோம்னா ஒரு குட்டி ட்ரைபல் வில்லேஜ், அதுக்குள்ளே தான் போகிறோம் இப்போது. ஸோ அந்த வெள்ளிங்கிரி மலை அந்த டெம்பிள்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ட்ரைபல் வில்லேஜ் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக பாருங்களேன். அவங்களோட க்ரில் அந்த செடியோட குச்சிகளை வச்சு பண்ணியிருந்தாங்க. பொங்கல்னால அழகழகாக கோலம் போட்டிருந்தாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி நிறையா குருவியோட சத்தம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ நிறைய அந்த தண்ணியில் விளையாடிட்டு, அந்த டேங்க் வச்சுருந்தாங்க, அந்த தண்ணியில் லீக் ஆகிற அந்த தண்ணியில் குதித்து விளையாடிட்டு ஃபேமிலியாக உட்காண்ட்ருந்தது. பக்கத்துலேயே ஒரு சின்ன கிணறு இருந்தது.
அந்த கிணறுல பார்த்திங்கன்னா ஒரு 100 குருவி இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. பக்கத்தில் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். பொதுவாக இந்த சிட்டுக்குருவி வந்து முதல்ல எல்லாம் ரொம்ப காமனாக இருக்கும். ஆனால் இப்போ அது வந்து அழிஞ்சு வர்ற ஒரு பறவை இனத்தில் வந்து சேர்த்திட்டாங்க. நம்ம வந்து இப்போ நிறைய அர்பனைசேஷன் ஆகிறதுனால இந்த சிட்டுக்குருவி இனம் வந்து அழிஞ்சிட்ருக்கு. அது ஒரு முக்கியமான தகவல் தான். அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் டவர்ஸ் வந்து நிறையா இருக்கிறதுனால அதோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு. பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 100 இருந்தது. பக்கத்தில் போனதும் எல்லாம் பறந்துருச்சு. ஸோ ஒரு 10 இல்லை 15 தான் அந்த ஏரியாவில் இருந்தது. அப்புறம் அங்கே ஒரு ட்ரைபல் ஒரு அக்கா வந்து இந்த மாதிரி ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு இதை தொட்டு பார்த்து கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். 10 நாள் ஆன ஆட்டுக்குட்டி, பிறந்து 10 நாள் ஆன ஆட்டுக்குட்டி தான். ஸோ இவங்கக்கிட்ட எந்த இடத்துல தண்ணி வருது, எந்த வழியாக போகலாம், எது வந்து ஃபேமிலியாக போகிறதுக்கு சேஃப் நல்லா விசாரிச்சுட்டு அந்த வழியாக வந்து நாங்கள் போக ஆரம்பித்தோம். இந்த குட்டீஸ் வந்து எப்பயுமே இந்த ஆட்டுக்குட்டி அது மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. ஸோ எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அந்த குட்டி பையனும் அபியும் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆட்டுக்குட்டியோடு விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். அங்கே இருக்க அந்த ட்ரைபல்ஸும் ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணாங்க. ஸோ இந்த வழியாக தான் போனோம். இது எல்லாமே ட்ரைபல் ஹவுசிங், அவங்க கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்குற அந்த வீடு தான் இதெல்லாமே. இவங்கெல்லாம் வந்து எப்போவுமே அந்த எலிஃபென்ட் சென்சஸ் வர்றவங்களுக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கு ஃபாரஸ்ட்டில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நிறையா வந்து சலுகைகள் கவர்மெண்ட் கொடுக்கறதுனால இவங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்கூல் இருக்குது. ஸ்கூல் பக்கத்துலேயே அவங்களுக்கு ப்ரைமரி ஹெல்த் சென்டர் அந்த மாதிரி விஷயங்களும் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப வயசான பாட்டிகள்லேருந்து அங்கே உட்காந்துருந்தாங்க. பார்த்தா ஒவ்வொரு வீட்டுக்கும் நிறைய நாய் வளர்த்திட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து டீப் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதுனால அனிமல்ஸ் வந்தாலோ எலிஃபெண்ட் எல்லாம் வந்தாலோ அவங்களுக்கு அந்த நாய் வந்து சிக்னல் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்து போயிட்டு இருந்தார். ரொம்ப தெளிவான ஆள் தான், பார்க்குறக்கு இந்த மாதிரி இருந்தார். அழகாக தெளிவாக பேசி வழியும் சொல்லிட்டு போயிட்டு இருந்தார். எந்த ஒரு கவலையுமே இல்லாமல், எதை பற்றியும் கவலைப்படாத மாதிரி ஆட்கள். ஸோ அங்கே வந்து உள்ள ஒரு சித்தர் குடில் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதுக்கும் நிறைய ஆள் நடமாட்டம் வந்து இருந்தது. போய் வந்துட்டு இருந்தாங்க. போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த எலிஃபெண்ட்டோட டங் இருந்தது. எலிஃபெண்ட் விசிட் பண்ணதை காமிக்கிற மாதிரி இது எல்லாமே. இது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி எலிஃபெண்ட் இங்கே விசிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அந்த லோக்கலில் இருக்கவங்க. ஸோ அதனால் போகிறதா இருந்தால் ஒரு 2 o'clock நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடணும் அப்படின்னும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ நிறைய வந்து அங்கங்கே மங்கீஸ் உட்காந்துட்டு இருந்தது. அந்த சித்தர் குடிலுக்கு போகிறவங்கெல்லாம் அந்த மங்கீஸ்க்கு நிறையா பனானாஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பியூர்லி ஒரு எலிஃபெண்ட் ஏரியாங்கிறதுனால ஃபேமிலியாக போகிறது தான் சேஃப் நமக்கு. டே டைம்லேயே போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த மங்கி ஃபேமிலி தான். குட்டியாக ஒரு நியூ பார்னை வச்சுட்டு அந்த 5-6 மங்கீஸ் வந்து அதை அழகாக கவர் பண்ணி எங்கே நம்ம குட்டியை எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு கவர் பண்ணி உட்காந்து அது வந்து அதை சேவ் பண்ணிக்கிச்சு. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அனிமல்ஸ்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த குட்டி மங்கியிலேருந்து பெரிய மங்கி வரைக்கும் கையை நீட்டி அந்த நியூ பார்னை வந்து மறைச்சிக்கிட்டாங்க. எங்கே இருந்ததுன்னே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை செக்யூர் பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளோ பாசமாக, இவ்வளோ ப்ரொடெக்டிவ் ஹேபிட்டோட இந்த மங்கி ஃபேமிலி வந்து இருந்தது பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அங்கங்கே மங்கீஸ் நிறையா இருந்தது. ஸோ இதுதான் அந்த தண்ணி இருக்க இடத்துக்கு போகிறதுக்கு வழி. நிறைய ஃபேமிலிஸ் வந்து உள்ளே இருந்தாங்க. ரொம்பவே சைலண்ட்டாக இருந்தது. அங்கங்கே அந்த சிக்காடாவோட சவுண்டோட, குருவி அந்த மாதிரி சத்தத்தோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளே போகும்போதே குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப ஈகராக வந்துட்டு இருந்தாங்க.
ஒரு வழியாக அந்த இடத்த ரீச் பண்ணோம். ரொம்ப பியூராக க்ளீனாக இருந்தது அந்த தண்ணி பார்க்குறக்கு. பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த தண்ணியில் உட்காந்து நின்று நடந்து ஆடிட்டு இருந்தாங்க. தண்ணி கொஞ்சம்தான் இருந்தது. கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அப்படிங்கிறது வந்து இதுதான் உண்மையான கிறிஸ்டல் கிளியர் வாட்டர். என்னதான் 1000 பேர் குளித்து அது கீழே இறங்கி வந்தாலும் இந்த தண்ணி வந்து ரொம்பவே கிளியராக நல்லா இருந்தது. ஸோ இது கொஞ்சம் தான் சில்லுன்னு இருந்தது, பெரிய அளவுக்கு சில்னஸ் இல்லை. மத்தியான டைம்ங்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்தது அந்த வாட்டர். ஸோ அபிக்குட்டி வந்து அவரோட பங்குக்கு உள்ளே பூந்து விளையாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் ஜாலியாக. பெரிய அளவுக்கு சில்லு இல்லாததுனால குட்டி தம்பி ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த தண்ணியில் ஆடிட்டு இருந்தார். அந்த வாட்டர் கரண்ட்டை வந்து தாங்க முடியாமல் அப்பப்போ தள்ளாடிட்டு இருந்தார். ஸோ இந்த தண்ணியில் வந்து குளித்தா பெரிய அளவுக்கு நமக்கு சளி பிடிக்காது, ஏன்னா இது மூலிகை வாட்டர் தான் ஒரு விதத்தில். ஸோ இந்த சர்க்கிள்குள்ளேயெல்லாம் வந்து அந்த குருவியை வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் அந்த தண்ணியில் இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அந்த தண்ணியில் விளையாடுற டைமை. இதுதான் அந்த ஈஷா கேம்பஸ், அந்த சிலை வச்சுருக்க இடம். இது என்ட்ரன்ஸ், ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே தான் வந்து அந்த மாடெல்லாம் வந்து பார்வைக்கு வச்சுருந்தாங்க. நிறைய வந்து ப்ரீட்ஸுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேம் வந்து இருந்தது. ஒவ்வொரு ப்ரீட், காங்கயம், சஹிவால், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஃபேமஸான ப்ரீட்ஸ் எல்லாமே இங்கே பார்வைக்கு வச்சுருந்தாங்க. அப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறையா. ஈஷாவோட வாலண்டியர்ஸ் வந்து அதுக்கு ஃபுட்டு கொடுக்கறது, அந்த பேனரெல்லாம் அப்போ தான் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொன்றோட அந்த ஸ்டோரி, ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கும்போது நல்லா இருந்துச்சு. விதவிதமான ப்ரீட்ஸ், ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஸ்பெஷல் ப்ரீட்ஸ் எல்லாமே இருந்தது. நம்மளோடது வந்து காங்கயம் ப்ரீட் தான். அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரீடுக்குமே ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அங்கேயும் முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு காருண்யா நகரில் இருக்க அந்த காருண்யா கார்டனுக்கு வந்து போனோம். அங்கே போய் லஞ்ச் சாப்பிட்டு எங்களோட ட்ரிப்பு வந்து அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளான ட்ரிப் தான். போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய வந்து நொங்கெல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப அடர்த்தியான அந்த தோட்டம், வாழைத்தோப்பு. தண்ணியில் விளையாடுறதுனால ரொம்ப பசியாக இருந்துச்சு. ஸோ இந்த கார்டனில் எங்கள் லஞ்சை முடிச்சுட்டு தொண்டாமுத்தூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா இந்த ரிட்டன் ஆகிற டைமில் இந்த கிரேப் யார்டு வந்து ஒன்று இருக்குது. அதாவது திராட்சை தோட்டம், அவங்க சங்கம். இது வந்து ரொம்பவே ஃபேமஸ் இந்த தொண்டாமுத்தூர் ரோட்டில் பார்த்திங்கன்னா. கோயம்புத்தூருக்கு சிறுவாணி வர்றவங்களும் சரி, இந்த இடத்த விசிட் பண்ணுறவங்களும் சரி, கண்டிப்பாக இங்கே வந்து திராட்சை வாங்காமல் போக மாட்டாங்க. டெல்லி பப்ளிக் ஸ்கூலுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க அந்த ஷாப் தான் இது. ஹோல்சேல் ரேட்டில் பன்னீர் திராட்சை, சீட்லெஸ் கிரேப்ஸ், இந்த மாதிரி ஐட்டங்களெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப வருஷமாக இருக்குது இது. இவங்க வந்து 1 kg, 2 kg, 5 kgன்னு சொல்லி பாக்ஸில் வந்து நல்லா கவர் பண்ணி தர்றாங்க. எப்படியும் ஒரு 1 வீக், 3-4 டேஸ் வரைக்கும் தாங்கும். இதுதான் அந்த வைன் யார்டு. அப்போ தான் எல்லாம் கிளியர் பண்ணி தோட்டம் வந்து போடுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தனால நம்ம அந்த கொடியை வந்து பார்க்க முடியல, திராட்சை கொடியை. ஸோ இந்த ஷாப் வந்து ரொம்பவே ஃபேமஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த வழியாக விசிட் பண்ணிங்கன்னா இதை வாங்கி பாருங்கள். வெளியே வாங்கிறத விட இது ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரேப்ஸ் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். அப்படி நம்ம இந்த கிரேப்ஸை யூஸ் பண்ணணுன்னாலும் நல்லா உப்பு, மஞ்சத்தூள் ப்ளஸ் புளி இதெல்லாமே போட்டு நல்லா வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். எப்போவுமே திராட்சைக்கு அடிக்கிற பூச்சி மருந்து வந்து ரொம்பவே அதிகம். அதனால் அதை ப்ராப்பராக வாஷ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் டெல்லி பப்ளிக் ஸ்கூல். நாங்களும் வழக்கம் போல் இங்கே ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு எல்லோரும் ஷேர் பண்ணிட்டோம். இதுதான் அந்த ஷாப்போட அட்ரஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து தான் நிறைய லோக்கல் வெண்டர்ஸ் எல்லாம் வந்து வாங்கி விற்பாங்க. வெஹிக்கிளில் வச்சு விற்றுட்ருப்பாங்க. அவங்க இங்கேருந்து தான் மேக்ஸிமம் வாங்கி விற்கிறாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்கும். திராட்சையும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்த்தா.
ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறையா உங்களுக்கு போர் அடித்தா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த இடங்களெல்லாம் நீங்களும் முடிஞ்சால் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், எங்களோட சிம்பிளான ட்ரிப் முடிஞ்சுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.